ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? என்னது டைனோசர் கொட்டாய் ஊற மாதிரி வாய் அவ்வளோ பெருசா திறக்கிறீங்க? பூஜாமா, உனக்கு தூக்கம் வந்துருச்சு போல இருக்கு. நீ எதுக்கு கஷ்டப்பட்டு இங்க உட்காந்து முழிச்சிட்டு இருக்க? அதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் படுத்து தூங்கு. அதத்தான் நானும் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் பூஜா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. தூக்கத்தை ஏன் கண்ட்ரோல் பண்றீங்க? ஐயோ, எனக்கு தூக்கம்லாம் ஒன்றும் பெருசா வரல. கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதான் கொட்டாவி வந்துச்சு. ஆன்ட்டி, நீங்க இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா உங்களுக்கு தூக்கம் வருது. அத கண்ட்ரோல் பண்ணிட்டு இங்க இருக்கணும்னு நினைக்காதீங்க. போய் தூங்குங்க. அதான் இத்தனை பேர் சொல்றாங்கல்ல, எதுக்கு இவ்வளவு பில்டப்? கிளம்புங்க. அப்பா வந்தா நீங்க தான் என்ன பாத்துக்கிட்டீங்கன்னு ஒரு பில்டப் பண்றதுக்கு தூங்காம இங்க இருக்கீங்க. கரெக்ட் தானே? டேய், நான் நினைக்காததெல்லாம் நீ நினைச்ச மாதிரியே சொல்றியடா. உன்னை அப்படியே குத்துனா. அத்தை, நான் இப்போ சாமி. என்ன அடிச்சீங்கன்னா நான் உங்க கண்ணை குத்திடுவேன். இந்த ஒரு பாயிண்ட் சொல்லி நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு இருக்க. அப்புறமா உன்னை பாத்துக்கிறேன். எல்லாருக்கும் குட் நைட். நிலா, குட் நைட். ரொம்ப நேரம் எல்லாரும் கண்ணு முழிச்சிட்டு இருக்காம சீக்கிரமா தூங்கிடுங்க. பாய் பாய் பாய். ஏன் மூஞ்ச ஒரு மாதிரி உருன்னு வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? எனக்கு செம கடுப்பா இருக்கு பூஜா. ஏன், என்னாச்சு? எல்லாம் நிலாவோட அம்மானாலதான். ஏன், அவங்க என்ன பண்ணாங்க? விக்ரம நான் தானே கட்டிக்க போறேன். அப்ப நான் தானே கவினை கண்ணும் கருத்துமா நல்லபடியா பாத்துக்கணும். ஆமா, ஆனா உங்க அம்மாவும் அண்ணனும் யாரும் ஒரு நிலாவோட அம்மாவை கூட்டிட்டு வந்து கவினை பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுலதான் நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். இதான் உனக்கு முன்னாடியே தெரியும்ல. அதான் அண்ணா கூட உன்கிட்ட சொன்னாரே, நிலாவோட அம்மா கொஞ்சம் பொறுப்பா பாத்துப்பாங்க. ஆல்ரெடி அவங்க ஒரு பெண் குழந்தைக்கு அம்மாவா இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்படி பாத்துக்கணும்னு தெரியும்னு என் அண்ணன் தான் உனக்கு பெரிய லெக்சர்லாம் எடுத்துட்டு போனான்ல. அதுக்கப்புறமும் என்ன உனக்கு? உங்க அண்ணன் எல்லாம் என்கிட்ட சொன்னாருதான், அத நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவர் சொல்லும் போது எனக்கு வலிச்சதை விட கண்ணுக்கு எதிரா நிலாவோட அம்மா கவினை ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறது எனக்கு ரொம்ப பொசசிவா இருக்கு. என்னன்னு கேட்டா, நிலாவோட அம்மா கவின் என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான், அட்டாச் ஆயிட்டான்னு சொல்லி என்கிட்டயே கதை அளந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு பிரீத்தி, என்ன ஆனாலும் சரி, என் அண்ணன் விக்ரம நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போற. நிலாவோட அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது கவினை நீ தான் கடைசி வரைக்கும் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்க போற. இது சும்மா ஒரு நாள் 2 நாள் தானே, அதுக்கு போய் டென்ஷன் ஆகுற? நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு கொஞ்சம் காண்டாதான் இருக்கு. சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. லேட்டஸ்டா ஒரு ஆல்பம் சாங் நான் கேட்டேன். செம்ம பெப்பியா வைப்ரண்டா இருந்தது. அந்த பாட்டு போடுறேன், டான்ஸ் பண்ணுவோம், ஜாலியா இருப்போம். என் அம்மாவும் அண்ணனும் வீட்ல இருந்தா இந்த மாதிரி ஃப்ரீ டைம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த பொண்ணான நேரத்தை நம்ம அழகா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அவங்க எல்லாரும் வந்துட்டா நம்மளால இந்த மாதிரி எல்லாம் ஜாலியா இருக்கவே முடியாது. அதனால எவ்வளவு கோவம் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு விடிய விடிய செம்ம ஃபன் பண்ணலான்னு இருக்கேன். ஃபன் பண்ண வரதா இருந்தா வா, இல்லனா விட, நானே சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறேன். விக்ரம், என்னாச்சு? ஏன் நீ ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஒன்னதான் விக்ரம், என்னாச்சு? இது வரைக்கும் கவினை புரிஞ்சு நான் ஒரு நாள் கூட இருந்ததே இல்லைம்மா. ஃபர்ஸ்ட் டைம் என் பையனை தனியாக விட்டுட்டு
ஒரு ராத்திரி முழுக்க நான் இருக்க போகிறேன். அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா.